What is your name? Tara Yarini. What is your name? Dia. Full name? Dia? Ya, Yanini. What is your name? Iti. Not Chitte. Iti kubi. Iti kubi. No, you're Isha Yarini. ஒரு குழந்தை சுட்டி என்றாலே தலையை பீத்துக் கொள்ளும் பெற்றோர்கள் மத்தியில் இரட்டை குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களின் நிலையை சொல்லவா வேண்டும்? அதைவிட பாடு ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகளை பெற்றெடுத்த நாங்கள் என்கிறார்கள் 3 குழந்தைகளுக்கு பெற்றோர்களான ஜீவன்ராஜ் மணியராசு மற்றும் சிவசங்கரி உதயகுமார். இவர்களை சமாளிப்பது களைப்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அது மகிழ்ச்சியான வாழ்க்கையே என்கிறார்கள் இவர்கள். ஈராயிரத்தி 21ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி ஒரே பிரசவத்தில் பிறந்தவர்கள்தான் இவர்கள் மூவரும். இவர்களின் சுட்டித்தனத்தை பற்றி கேட்டபோது இவ்வாறு கூறுகிறார் தந்தை ஜீவன்ராஜ். நிறைய இருக்கு அவங்க மறக்க முடியாத சுட்டித்தனம். ஆனா என்ன ஒரு ஹைலைட்ன்றது ஒரு 3 விஷயம் இருக்கு. இதுனா அவங்க மில்க் பவுடர் இருக்குல்ல, மில்க் பவுடர் நம்ம கேன்ல வச்சிருக்கோம்ல, ஸோ அதை எடுத்து ஒய்ஃப் வந்துட்டு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க தனியா 3 பேர் எடுத்து சோஃபா செட்ல போயிட்டு அதெல்லாம் கீழே போயிட்டு போட்டு எல்லா இடத்துலயும் அப்படியே வீணாக்கிட்டாங்க. அந்த இடத்துல சோஃபா செட்டு வீணாயிடுச்சு. செகண்ட் திங் இஸ் அந்த ஸ்டாம்ப் பேட் இருக்குல்ல, நம்ம சாக் போடுவோம்ல ஸ்டாம்ப் பேட். ஸோ அவங்க கையில எப்படி கிடைச்சிச்சு தெரியல, அதை எடுத்து அவங்க கையில எல்லாமே தடவி மூஞ்சில தடவி அந்த இடமே வீணாயிருச்சு, அந்த மொபைல் சைடே வீணாயிருச்சு. ஸோ இந்த ஸ்டாம்ப் பேட் இருக்குல்ல, அந்த கரை வந்துட்டு அவங்க கையிலிருந்து போறதுக்கே 3 நாள் எடுத்துச்சு. அடம் பிடிக்கும் குணம் குழந்தைகளிடம் உள்ளதா என தாய் சிவசங்கரியிடம் கேட்டபோது, அடம் பிடிக்கிறது கிடையாது. ஆனா சுட்டினா அது அப்ப அவங்க இஷா யாழினி, அவங்க பேரு வந்து சிட்டுக்குருவி. துரு துரு துருன்னு ஏதாச்சும் ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டாங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு பவுடர் எடுத்து விளாண்டுருந்தாங்கன்னா அதுல லீடர் வந்து அவங்களதான் இருப்பாங்க. அவங்கதான் போய் பவுடர் எல்லாம் தேடி எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்களா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி ஒரு டாய்ஸ் கிடைச்சா கூட அந்த டாய்ஸ் திருப்பி போட்டு அது மேல நின்று ஏதாச்சும் எடுத்துட்டு வருவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல நாற்காலி, இந்த மேஜர், உயரமா உள்ள பொருள் எல்லாம் எடுத்து நம்ம வந்து மறைச்சு வச்சிருவோம். இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சு அது மேலதான் போட்டு நின்று இந்த பவுடர் எடுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்கதான் செய்வாங்க. இவங்க வந்து நடந்துப்பாங்க. நான் கிச்சன்ல சமைக்கிறப்ப ஹால்ல வந்து இவங்க 2 பேரும் ஏதாச்சும் சேட்டை பண்ணாங்கன்னா இவங்கதான் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. அம்மா பிளேயிங் பவுடர் இல்லைன்னா ஏதாச்சும் எடுத்திருக்காங்க, தண்ணியில விளையாடுறாங்க, எல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம போகணும், கிச்சன்ல இருந்து போகணும், ஹால்ல என்ன நடந்தது நிலவரம் பார்க்கறது. ஒரே வயது, ஒரே உயரம், ஒரே பழக்கம் என்று 3 குழந்தைகளை வளர்க்கும் நிலையில் சில சிக்கல்களை எதிர்நோக்குவதையும் தாய் சிவசங்கரி சுட்டிக்காட்டினார். பேபி டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க முகம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேமா இருக்கும். அப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அவங்க வளர வளர அவங்க வந்துட்டு முகம்லாம் மாறிடுச்சு. அதனால எனக்கு ஈஸியா இருக்கு. உங்களுக்கு துணிமணி வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சேம் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த சட்டை அழகா இருக்குன்னு பார்ப்போம், ஆனா வந்து சேம் சைஸ் கிடைக்காது. அதனாலே வந்துட்டு வேற நம்ம பார்த்ததை விட வேற ஆப்ஷனுக்கு தான் நம்ம போவோம். இதுல என்னன்னா அவங்க 3 பேர்ல இவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸா இருப்பாங்க. அதனால என்ன செய்யணும், சைஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் இவங்களுக்கு 1 to 2 years வாங்கினா இவங்களுக்கு 2 to 3, இவங்களுக்கு 3 to 4. சோ சைஸ் வந்து வேற வேற வாங்குவோம். அப்புறம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது அந்த மாதிரி செய்வோம். இல்ல இப்ப அவங்களுக்கு ஒரு ஷூ வாங்குறதுனா கூட இன்ன வரைக்கும் நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். சேம் சைஸ் கிடைக்க மாட்டேங்குதுமா. சோ அது ரொம்ப கஷ்டம். சேமா உங்களுக்கு ஏதாச்சும் வாங்குறதா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா மற்றபடி இந்த டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். வயதிற்கேற்ப குழந்தை வளர்ப்பில் சிக்கல்களை எதிர்நோக்கினாலும் தனது கணவரின் துணையுடன் குழந்தைகளை நன்முறையில் வளர்த்து வருவதாக தெரிவித்தார் சிவசங்கரி. தங்களால் இக்குழந்தைகளை பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில்தான் கடவுள் வரம் கொடுத்துள்ளார் என்கிறார்கள் இவர்கள். ஒரு குழந்தையை பெற்ற மகிழ்ச்சியை விட 3 குழந்தைகளை பெற்று வளர்ப்பதில் அதைவிட பெரும் மகிழ்ச்சியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் இப்பெற்றோர்கள்.